அனைவருக்கும் வணக்கம். அது சரியா அமெரிக்காவுடைய நியூ மெக்சிகோ மாகாணத்துல அல்புகெர்கே அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல சரியா 7 வருடத்திற்கு முன்னாடி ஜனவரி 28, 2018 வாக்குல காலை 6:56க்குலாம் அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு 62 வயது நேர்ந்த ஹாரி அப்படின்ற ஒருத்தர் கால் பண்றாரு. அந்த கால்ல அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அக்காவான 65 வயது நேர்ந்த மர்லின் அப்படின்ற பெண்மணிய 2 நாட்களா காணோம். நானும் மெசேஜ் பண்ணி பார்த்தேன், கால் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. வீட்டுக்கு வந்து பார்த்தாலுமே அவங்களுடைய கார் வெளியில தான் நிக்குது. வீடும் லாக் பண்ணப்பட்ட நிலையில இருக்கு. கார் இல்லாம அவ எங்கேயுமே டிராவல் பண்ண மாட்டா. எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டா அவர் ஃபைல் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ 911க்கு இந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுத்ததுமே லோக்கல் போலீஸ் ஆபீசர் சம்பவ இடத்துக்கு இமிடியேட்டா வந்து இந்த ஹாரி அப்படின்றவர் கிட்ட விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அப்போ சரியா ஜனவரி 26ஆம் தேதி, அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி தான் காலை நேரத்தில் இந்த டோரு கிட்ட என்னுடைய அக்காவை பார்த்ததாகவும், அதன் பிறகு அன்றைய நாள்ல இருந்து கால் பண்ணி பார்த்தாலும் மெசேஜ் பண்ணி பார்த்தாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னும், அவங்க இந்த வீட்டில் தனியாக தான் தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை இந்த ஹாரி அப்படின்றவர் கொடுத்திருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசருமே அந்த வீட்டுக்கிட்ட வந்து பார்க்குறாங்க. அந்த வீட்டை சுற்றி செக் பண்ணி பார்க்குறாங்க. சந்தேகப்படுற மாதிரியோ உள்ள ஆள் இருக்கிற மாதிரியோ எந்த ஒரு தடயங்களுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இதனால பதட்டமான அந்த ஹாரி அப்படின்றவர், என்னுடைய அக்கா இந்த வீட்டில் தனியாக இருக்கிறதுனால யாராவது ட்ரக் டீலரோ அப்படி இல்லைன்னா போதைக்கு அடிமையான யாராவது கடத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அவர் பயந்த மாதிரியே அந்த இடத்துல இருந்து 40 மைல் தூரம் தள்ளி சாண்ட் ஓவல் கவுண்டி அப்படின்ற இடத்துல ஒரு மண் ரோட்ல இருந்து மிடில் ஏஜ்ல இருக்கிற ஒரு தம்பதியினர் அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பருக்கு மதிய நேரத்துல கால் பண்றாங்க. அதுல ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, நான் இரவு நேரத்துல இந்த மண் ரோடு வழியா தான் என்னுடைய வேலைக்கு நான் போவேன். அந்த நேரத்துல இந்த மண் ரோட்டோடைய ஒரு பகுதியில ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ரோடு ரொம்பவே இருட்டா இருந்ததுனால நான் இந்த இடத்துல காரை நிப்பாட்டாம நான் என்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டேன். ஆனா ரிட்டர்ன் மறுநாள் காலையில 10:30 மணி வாக்குல வரும்போது அந்த இடத்துல ஏதோ எரிந்த நிலையில கருகின நிலையில கிடந்துச்சு. உடனடியா நானும் என்னுடைய கணவரும் கிட்டக்க போய் பார்த்தோம். அப்பதான் ஒரு மெத்தையோட சேர்த்து ஒரு ஆளை சடலமா எரிச்சிருக்காங்க அப்படின்னும், இமிடியேட்டா நீங்க இங்க வாங்க, அதுல அந்த சடலத்தோடைய ஒரு கால் பகுதியோடைய கணுக்கால் அந்த கால்ல இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டா அந்த பெண்மணி தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் லோக்கல் போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு போய் பார்த்துட்டு தங்களுடைய ஹையர் ஆபீசருக்கெல்லாம் தகவல் கொடுக்கறாங்க. தொடர்ந்து அந்த சடலத்தை பார்க்கும்போது ஒரு மேட்ரஸ்குள்ள வச்சு எரிச்சிருக்காங்க அப்படின்னும், அதே சமயம் அந்த சடலம் கருகின நிலையில இருக்கிறதுனால ரீசெண்டா யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் காலை 6:56க்குலாம் ஹாரி அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய அக்காவை காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்ததுனால இமிடியேட்டா அந்த போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பெண்மணியோடைய கருகின சடலம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஃபாரன்சிக் ஆபீசர் எல்லாம் சம்பவ இடத்துக்கு வர வச்சு அந்த இடத்துல இருந்து கிடைக்கிற எல்லா தடயத்தையுமே சேகரிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த மண் ரோட்ல கருகின நிலையில இறந்து கிடந்த பெண்மணிக்கும் ஹாரி என்பவர் தன்னுடைய அக்காவை காணோம் அப்படின்னு சொன்ன இந்த 911 காலுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி இந்த 2 விஷயத்துக்கும் ஏதாவது சிங்க் ஆனுச்சா? மர்லின் அப்படி எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? போலீஸ் ஆபீசரால மர்லினை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? 2018 அமெரிக்கா முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கடைசியில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரி வரவில்லைன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே அங்கே நான் அப்டேட் கொடுத்துருவேன். அந்த சாண்ட் ஓவல் கவுண்டி அப்படின்ற இடத்துல இருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒரு கருகின நிலையில இருக்கிற பெண்மணியுடைய சடலத்தை அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல அவங்களுடைய உடம்புல பல கத்திக்குத்து காயங்கள் இறங்கியிருக்கு அப்படின்னும்,
அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்கள கொடூரமான முறையில் அடிச்சிருக்காங்க அப்படின்னும் இவங்களுடைய வயது ஒரு 60க்கு மேல இருக்கலாம் அப்படின்னும் இவங்க இறந்து சரியா 48 மணி நேரத்துக்கு மேல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தங்களுடைய ரிப்போர்ட்ல மருத்துவர்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை ஹாரியோடைய அக்காவான மர்லினுடைய சடலம் இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச பல்லுலாம் எடுத்துக்கொண்டு இந்த மர்லினுடைய டென்டல் ரிப்போர்ட் கூட மேட்ச் பண்ணி பார்த்திருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் லேப்ல பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல மர்லினா போலீஸ் ஆபீசர் ஒரு பக்கம் தனியா தேடிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா இறுதியா லேப் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா, அந்த மண் ரோட்ல எரிக்கப்பட்ட பெண்ணும் காணாம போன இந்த மர்லினும் ஒரே ஆள் தான் அப்படின்னும் அது மர்லினுடைய டென்டல் ரிப்போர்ட் கூட பக்காவா மேட்ச் ஆகுது அப்படிங்கறத லேப் ரிப்போர்ட்ல கொடுத்திருந்திருக்காங்க. இதை உடனடியா ஹாரி அப்படின்ற அந்த மர்லினுடைய தம்பி கிட்ட தெரிவிக்கும் போது பயங்கரமா ஷாக்கிங் ஆயிருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசர் அவர்கிட்ட விசாரணை பண்ணப்போ என்னுடைய அக்கா ரொம்ப நாட்களாக தனியாக தான் இருக்காங்க அப்படின்னும் அவங்களுக்கு ரியான் அப்படின்ற ஒரு மகன் இருந்ததாகவும் அவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு என்னுடைய அக்காவுக்கு ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, நான்சி என்ற ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, மற்றபடி அவங்க யாருக்கிட்டையுமே அந்த அளவுக்கு க்ளோஸாலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் இறந்து போன இந்த மர்லினை பத்தி விசாரணை பண்ணும்போது அவங்க 30 வருஷம் போஸ்ட் சர்வீஸ் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு சொந்தமா 2 வீடு வச்சிருந்தாங்க. அதுல தன்னுடைய வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற இன்னொரு வீட்டுல தான் தன்னுடைய மகனை தங்க வச்சிருந்திருக்காங்க. மர்லினுடைய மகனான ரியான் அப்படின்றவர் 20 வருடத்திற்கு முன்னாடி அலிசா பிக்கெட் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் கட்டியிருக்காரு. இந்த திருமணத்தின் மூலமா அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அதுல முதலாவதா ட்ரேக் அப்படின்ற ஒரு பையன் பிறந்திருக்கான். தற்போதைக்கு அந்த வீட்டுல அலிசா தன்னுடைய மூத்த மகனான ட்ரேக்கோடையும் தன்னுடைய தோழியான ஆனி டேனியல் அப்படின்ற இந்த 2 பேர் கூட தான் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இமிடியேட்டா போலீஸ் ஆபீசர் அலிசாவுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அலிசா தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்றதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது நாங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்ப போறோம், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நான் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் நீங்க மர்லினா கடைசியா எப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க சாட்டர்டே மார்னிங் அவங்கள பார்த்தோம், அவங்க கிட்ட இருந்து சாவி வாங்கிட்டு வந்தோம், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இதை காலி பண்ணிட்டு அவங்க கிட்ட சாவி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிளான் அப்படின்ற மாதிரி அலிசா பிக்கெட் போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு தடயமுமே அவங்களுக்கு கிடைக்கல. தொடர்ந்து இந்த விசாரணைகள் மறுபடியுமே தீவிரமா நடக்க ஆரம்பிக்குது. ஹாரி கிட்ட மறுபடியுமே போலீஸ் ஆபீசர் விசாரணை பண்ணும்போது என்னுடைய அக்காவுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலுமே போலீஸ் ஆபீசர் மர்லினுடைய ரொட்டீன் என்ன, அவங்க எப்போதுமே என்னென்ன பண்ணுவாங்க, கடைசியா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எந்த ப்ராசஸ்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தையே ஹாரி சொல்றாரு. அதாவது மர்லினுடைய மருமகளான அலிசா அப்படின்றவங்கள அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி எவிக்ஷன் ப்ராசஸ்ல அவங்க இருந்ததாகவும் பல நாட்கள் இந்த அலிசா உங்களுக்கு ரெண்ட் கொடுக்காததுனால ஃபைனான்சியலா என்னுடைய அக்கா கொஞ்ச நாட்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் அலிசாவை அந்த வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு பிறகுதான் விற்க முடியும் அப்படின்றதுனால அந்த ப்ராசஸ்ல தான் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் மாமியார் மருமகளான மர்லின் மற்றும் அலிசா 2 பேருக்குள்ளேயுமே அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும் அப்படின்னும் அதுவும் சரிவர அந்த பொண்ணு ரெண்ட் பே பண்ணாததுனால தான் இவங்களுக்குள்ள சண்டைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஹாரி அப்படின்றவர் சொல்லி இருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த அலிசாவுடைய வீட்டுல போய் விசாரணை பண்ணும்போது அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல நாங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போறோமே தவிர ஏன் காலி பண்ணிட்டு போறோம், ரெண்ட் பே பண்ணாததுனால தான் காலி பண்ணிட்டு போறோம் அப்படின்ற மாதிரியான எந்த காரணத்தையுமே அவங்க சொல்லவே இல்லை. ஆக மொத்தம் இவங்க எதையோ மறைக்க வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் தான் போலீஸ் ஆபீசருடைய மைண்ட்ல ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல அலிசாவுடைய வீட்டுக்கு விசாரணை போவதற்காக சர்ச் வாரண்ட் எல்லாமே பக்காவா வாங்கி போலீஸ் ஆபீசர் அலிசா தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு போறாங்க. அதன் பிறகு அலிசாவை வீட்டை விட்டு வெளியில வர வச்சுட்டு நாங்க சர்ச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க இங்கேயே காத்துருங்க, எங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா நாங்க எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சர்ச் வாரண்டோடைய பேப்பரையுமே அந்த பொண்ணு கிட்ட காட்டி இருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசரும் ஃபாரன்சிக் ஆபீசரும் அந்த வீட்டை இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போதான் அந்த வீட்டுல எல்லாமே பக்காவா கிளீனா இருந்திருக்கு. இதுதான் போலீஸ் ஆபீசருக்கு சில சந்தேகத்தை ஏற்படுத்துறதுனால தொடர்ந்து எல்லா சுவர்கள் தரை அப்படின்னு சொல்லி எந்த இடத்தையுமே விடாம செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி அவங்க தீவிரமா முயற்சி பண்ணதன் விளைவா ஒரு செவுத்துல ஒரே ஒரு ரத்த துளி மட்டும் இருக்கிறத பார்த்து இருந்திருக்காங்க. இமிடியேட்டா அந்த பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்புறாங்க. மறுபக்கம் இந்த ப்ராசஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்துல
எனக்கு பேக் பெயின்லாம் இருக்கு, என்னுடைய கிளாத்தை நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட இந்த அலிசா வாக்குவாதம் பண்ணி இருந்திருக்கா. ஆனா அதெல்லாம் முடியாது, நாங்க சர்ச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்திருக்கு. இந்த விஷயங்களை நடக்கும்போது அலிசா கூட தங்கி இருக்கிற ஆனி டேனியல் அப்படின்ற அந்த பெண்ணும் வந்திருக்காங்க. அவங்க கிட்டயுமே விசாரணை தொடர்ந்து இருந்திருக்காங்க. மறுபக்கம் அலிசா கிட்டயுமே கடைசியா எப்போ மர்லினை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாட்டர்டே மார்னிங் தான் அவங்க கிட்ட கீ வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அடுத்த கட்டமா ஆனி டேனியல் கிட்ட விசாரணை பண்ணப்ப கூட சாட்டர்டே மார்னிங் தான் நான் மர்லினை பார்த்தேன் அப்படின்னும், அதுவும் வீட்டுக்கு வெளியில அலிசா கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க, அந்த நேரத்துல தான் நான் பார்த்தேன், அவங்க கிட்ட எனக்கு அந்த அளவுக்கு டச் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஆனி அப்படின்ற பெண்ணும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் ஹோட்டல்ல தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான நிக்கி கூட தங்கி இருக்கிற இந்த அலிசாவுடைய மூத்த மகனான ட்ரேக் அப்படின்றவங்க கிட்ட போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணப்போ உன்னுடைய பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய ரியாக்ஷன் கூட சந்தேகப்படுற மாதிரி இருந்திருக்கு. அதாவது ஏற்கனவே அந்த பேட் நியூஸ் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் செகண்ட் டைம் கொடுப்பாரோ அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் இந்த ட்ரேக் கிட்ட இருந்து வந்திருக்கு. இருந்தாலுமே போலீஸ் ஆபீசர் அது எல்லாத்தையுமே தங்களுடைய பாடி கேம்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட மறுபடியுமே கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. கடைசியா நீ இவனுடைய பாட்டியை எங்க பார்த்த, எந்த இடத்துல பார்த்த, என்ன பேசினா அப்படிங்கிற முதற்கொண்டு கேட்கும்போது அவனுமே நான் சனிக்கிழமை காலையில என்னுடைய வீட்டுக்கிட்ட வந்தாங்க, அப்போ என்னுடைய அம்மாவான அலிசாவும் அவங்களுடைய தோழியான ஆனியும் தான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இப்போ இந்த 3 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டுமே வச்சு பார்க்கும்போது மெடிக்கல் ரிப்போர்ட் படி இது ஃபேக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா மர்லின் அப்படின்றவங்க ஜனவரி 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இறந்து போனதா மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஆனா இவங்க சனிக்கிழமை காலையில பார்த்ததா இவங்க சொன்னதுனால போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சு இந்த 3 பேருமே இமிடியேட்டா கைது பண்ணி தனித்தனியா கஸ்டடியில எடுத்து ஒவ்வொரு ஆளையுமே விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் 3 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டுமே போலீஸ் ஆபீசருக்கு பகீர கிளப்பி இருந்திருக்கு. முதற்கட்டமா போலீஸ் ஆபீசர் ட்ரேக் கிட்ட இருந்து விசாரணையை தொடர்ந்து இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது உன்னுடைய அம்மாவுடைய தோழின்னு உங்க பாட்டியோடைய மரணத்துல அவங்க மேல சந்தேகம் இருக்கிறதுனால அவங்கள கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ கூட அவனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மாற ஆரம்பிக்குது. அதன் பிறகு உன்னுடைய பாட்டியை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போட்டு வாங்கும்போது தான் அவங்க என்கிட்ட அடிக்கடி டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால நான் ரொம்பவே ஓல்ட் ஆயிட்டேன், அதனால என்ன கொன்னுடு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அதனால நீ அவங்கள என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பயப்புள்ள கொஞ்சம் உசாரா நான் என்னுடைய லாயர் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கான்வர்சேஷனை அதோட நிறுத்தி இருந்திருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க, இரண்டாவதா அலிசா கிட்ட விசாரிச்சு இருந்திருக்காங்க. அப்போ அலிசா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் என்னுடைய மாமியாரான மர்லினை கொலை பண்ணோம் அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கா. அன்றைய நாள் அலிசா என்ன சொன்னான்னா, என்னுடைய மகன் கூட நான் ரூம்ல இருந்தேன், அந்த நேரத்தில் என்னுடைய மகன் என்கிட்ட பார்த்துட்டு நம்ம கடைசியா இந்த வீட்டில் இருக்க போறது இந்த நாள் தானே, இதுக்கப்புறம் இந்த பெட்ரூமையோ இந்த வீட்டையோ நம்மளால யூஸ் பண்ண முடியாது தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமா என்கிட்ட பேசினா. நானும் ஆமான்னு சொன்னதுமே சோகத்தோட பேக் யார்டுக்கு போயிட்டான். அந்த நேரத்தில் நான் ரூம்ல இருக்கிற சமயத்தில் திடீர்னு மர்லினுடைய கதறல் சத்தம் கேட்டுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லி வெளில வந்து பார்க்கும்போது ஆனி டேனியல் கைகால்கள் எல்லாமே தன்னுடைய காலால பிடித்த நிலையில கண்ணா பின்னான அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், அவங்க 2 பேருமே ஃப்ளோர்ல கிடக்குறாங்க. அந்த மெர்லினை போட்டு கண்ணா பின்னான அடிக்கிறதை இந்த பொண்ணு பார்த்ததுமே அவளுமே டக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற டெலிபோன் வயரெல்லாம் எடுத்து அவங்களுடைய கைகால்களை கட்டினதாகவும் அதன் பிறகு போட்டு கண்ணா பின்னான அடிச்சதாகவும், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கத்தியை எடுத்து நானும் ஆனி டேனியலும் சேர்ந்து தான் இந்த மர்லினை கத்தியால குத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த அலிசா தெரிவிச்சிருந்திருக்கா. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிந்ததுக்கு பிறகு அடுத்தபடியா ஆனி டேனியல் கிட்ட விசாரிச்சிருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, சம்பவம் நடந்த நாளான ஜனவரி 26, 2018 வெள்ளிக்கிழமை வாக்குல மர்லின் எங்களுடைய வீட்டுக்கு வந்ததாகவும், அதுக்கு முன்னாடியே நாங்க 3 பேருமே ஒரு ரூம்ல இருந்து மர்லினை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க வந்ததுமே வீட்டை காலி பண்ணலையா அப்படின்ற மாதிரி எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால கடுப்பான ட்ரேக் என்னை பார்த்து கண்ணை காட்டினா நானும் இமிடியேட்டா மர்லின் பின்னாடி போயிட்டு அவங்கள பின்பக்கமாக பிடிச்சி கிரவுண்டில் தள்ளிட்டேன். அதன் பிறகு அவங்கள போட்டு கண்ணா பின்னான்னு எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கைகால்கள் எல்லாத்தையுமே டெலிஃபோன் ஒயரால் கட்டிட்டோம். அதே சமயம் அங்கே இருக்கிற கத்தியை எடுத்து கண்ணா பின்னான்னு அவங்களுடைய உடம்புல நெஞ்சு மேலெல்லாம் குத்தி அவங்களுடைய கழுத்தில் கூட அறுத்து விட்டுட்டோம். கொஞ்ச நேரத்தில் அவங்க இறந்ததுக்கு பிறகு அங்க இருக்கிற ஒரு மேட்ரஸை எடுத்து அவங்களுடைய சடலத்தை அப்படியே போர்வ மாதிரி சுருட்டி சில்வர் கலர் ட்ரக்கில் வச்சுட்டோம். அதன் பிறகு அடுத்த நாள் இரவு நேரத்தில் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மண் ரோட்டு கிட்ட நாங்கள் போய் எரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஆனி டேனியல் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட தெரிவிச்சிருந்திருக்கா.
இப்போ இந்த 3 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு அலிசா சொன்ன ஸ்டேட்மெண்ட் மேல ஒரு பகிரங்கமான ஒரு கோபமே வர ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் தன்னுடைய மகன் இந்த குற்ற சம்பவம் நடக்கும்போது பேக்யார்டுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அதே சமயம் அவனை இந்த வழக்குக்குள்ள எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கறதுல முயற்சி பண்ணி இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம கோபத்துல தான் நான் போய் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. ஆனா இவங்க 3 பேருமே ஆல்ரெடி திட்டம் தீட்டி தான் இந்த மர்லினை ப்ரீ பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்த சமயத்தில் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஆனி டேனியல் வாக்கு மூலியமா போலீஸ் அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த ட்ரேக்கோடைய கேர்ள் ஃப்ரெண்டான நிக்கி கிட்ட விசாரணை பண்ணும்போது என்ன ட்ரேக்கோடைய அம்மாவும் கத்தியை காட்டி கண்ணை காட்டி மிரட்டினாங்க. நானுமே அவங்க கூட சேர்ந்து தூக்கி அந்த ட்ரக்கில் போய் அந்த சடலத்தை வைத்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த மண் ரோட்டு கிட்ட போனதுக்கு பிறகு இரவு நேரத்தில் அந்த சடலத்தை அந்த மேட்ரஸோட எடுத்து கீழே போட்டாங்க. மண்ணெண்ணெயை ஊற்றி அலிசா கொளுத்துறாங்க. அது கொளுத்துற வரைக்கும் நான் பார்த்தேன். அதன் பிறகு ரிட்டர்ன் கிளம்பி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த நிக்கி அப்படின்ற அந்த ட்ரேக்கோடைய கேர்ள் ஃப்ரெண்டும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு இவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி இருந்திருக்காங்க. போலீஸ் இந்த இடத்துக்கு எப்படியும் வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால எந்த ஒரு தடயமுமே கிடைக்காத அளவுக்கு பர்ஃபெக்டா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி விட்டு இருந்திருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே சடலத்தை எரிச்சா அதற்கு அடுத்த நாள் ஜனவரி 28 ஞாயிற்றுக்கிழமை வாகல அந்த வீட்டுக்கு போகும்போது நாங்கள் வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம், எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அலிசா போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் மர்லினை எப்போ பார்த்தீங்க, அவங்களுக்கு என்ன மெசேஜ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லா கொஸ்டினுமே அந்த பொண்ணு கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே அலிசா கடைசி வரைக்கும் போய் தான் சொல்லி இருந்திருக்கா. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த 3 பேருக்கும் எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. இறுதியாக 2019 அக்டோபர் மாதம் போல இந்த ட்ரேக் அப்படின்றவனுக்கு 26 ஆண்டு காலம் சிறை தண்டனையும், அவனுடைய அம்மாவான அலிசாவுக்கு 30 ஆண்டு காலம் சிறை தண்டனையும், ஆனி டேனியல் அப்படின்ற அந்த பொண்ணுக்கு 12 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் கொடுத்திருந்திருக்காங்க. இந்த சிறை தண்டனையை எதிர்த்து மர்லினுடைய குடும்பத்தார்களும் நண்பர்களும் மேல்முறையீடுலாம் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னும் அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த 3 பேருமே ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எதனால இவர்கள் மர்லினை போட்டு தள்ளினாங்க அப்படிங்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, மர்லினுடைய மகனான ரியானா தான் இந்த அலிசா திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த திருமணம் ஆனதுக்கு பிறகு இந்த வீட்டில் நீண்ட நாட்களை இவங்க தங்கிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்குமே அந்த ப்ராப்பர்ட்டியை மர்லின் தன்னுடைய பேரில் தான் வச்சிருந்திருக்காங்க. தன்னுடைய மகன் கடைசி வரைக்கும் தங்கி இருக்கட்டும், அவன் வேணுங்கிறப்ப எப்போ வேணாலும் கிளம்பி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் விட்டு இருந்திருக்காங்களே தவிர அவனுடைய பேர்லலாம் அவங்க எழுதி வைக்கவே இல்லை. இதனால ஒரு கட்டத்தில் அந்த பையன் இறந்து போனதுக்கு பிறகு தன்னுடைய மருமகள் கிட்ட ரெண்ட் எல்லாம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. பட் கொஞ்ச நாட்கள் மட்டும் தான் அலிசா கொடுத்திருக்காங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஏற்கனவே மர்லின் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் அந்த சமயத்தில் இல்லை. இதனால இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த வீட்டை காலி பண்ண முடியாது அப்படின்னு இந்த அலிசா திட்டவட்டமா பிடிவாதமா அடிக்கடி இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இறுதியா கோர்ட் டாக்குமெண்ட் மூலியமா அந்த பொண்ணை வெளியேற்றுவதற்கான எல்லா வேலைகளிலுமே இந்த மர்லின் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் ஜனவரி 28 அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணி போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கெடு நாளா இருந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே மர்லினை போட்டு தள்ளிட்டா இந்த வீட்டில் நம்ம நிரந்தரமா இருக்கலாம் அப்படின்னு இந்த அலிசாவும் அவங்களுடைய மகனான 19 வயது நிறந்த ட்ரேக்கும் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் ஜனவரி 26 வெள்ளிக்கிழமை அந்த வீட்டுக்கு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக மர்லின் வரும்போது அவங்க போட்டு தள்ளிட்டு இவ்வளவு பெரிய டிராமாவே அவங்க நடத்தி இருந்திருக்காங்க. ஒரு மனிதனுடைய முன்கோபமும் சின்ன சின்ன பொறாமையும் அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், அலிசா மற்றும் அந்த ட்ரேக் அப்படின்ற பையனுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.